நாகராஜன் காரைக்குடிமா. ஓகே ஓகே சார். நானும் சார் இணைஞ்சு ஒரு அருமையான ஒரு ஒண்டர்ஃபுல் பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் பிசினஸ். சொன்னாரு. ஆமா, அது பேரு ஆஸ்மாஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், புனேல இருக்கு. ஓகே, புனேல இருக்கு. அதனுடைய பிசினஸ் லிங்க் எல்லாமே ஹார்ட் ஒர்க் எதுவும் முன்னால மாதிரி பல கான்செப்ட் இதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் இதுல அவ்வளவு ரிஸ்க் இல்லாம ஈஸியா இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபேஸ்புக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு செல்போன் மூலமா நிறைய இதை சர்வீஸ் பண்ற இல்லையா, மீடியா அதில் சோசியல் மீடியா எல்லாம் மூலமா நிறைய இதை ஒர்க் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஆல் ஓவர் இந்தியா. அது போல நம்ம 138 கோடி ஜனத்தொகை இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ஜனங்களுக்கு மேல நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த சோசியல் மீடியா. கரெக்ட். அதனால இந்த ஃபேஸ்புக் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் அமெரிக்காவுக்கு சொந்தமானதுனால நிறைய ஒரு நாளைக்கு அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் இங்க போய் சேருது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமல எல்லாரும் ஒரு கையில செல்போன் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் பாக்குறது, ஆன்லைன் பிசினஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக் அதெல்லாம் டச் பண்றோம், மாணவர்கள் இருந்து எல்லாரும் பண்றோம். கரெக்டுங்களா? அதனால நம்ம யூஸ் பண்றதுனால அந்த நிறுவனத்துக்கு நிறைய கோடிக்கணக்கான மணி போகுது. ஆனா நமக்கு எந்த ஒரு ரூபாய் கூட பெனிஃபிட் கிடையாது இது வரைக்கும். பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இப்ப இந்தியாவில ஒரு நிறுவனம் உருவாயிருக்கு, அதுதான் ஆஸ்மாஸ் டெக்னாலஜி. ஓகே, அதுல பிக்ஸ்லிக் அப்படிங்கறது ஒரு ஆப் இருக்கு. அது ஃபேஸ்புக் மாதிரி ஆப் அதுல வந்துட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி அதுல பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் கிடையாது. டெய்லி சும்மா சைட் அப்படி ஓபன் அப்படி பார்த்துட்டு வச்சுட்டு போனாலே போதுமானது. அதுல மெம்பர் ஆனாலே நமக்கு இன்கம், குட் இன்கம் வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல கேளுங்க. டவுட் இருந்தா நீங்க அப்பப்போ கேட்டுக்கலாம், சார்ட்டு கேட்கலாம், என்கிட்டையும் கேட்கலாம். இப்போ நாங்க ஒரு 20 வருஷமா நெட்வொர்க் ஃபீல்ட்ல நான் இருந்திருக்கேன். நான் முன்னால மெடிக்கல் ஏரியா மேனேஜர் இருந்தாலும் இப்போ இது அடிஷனலா பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. இதுக்கு சீனியர்ஸ் எனக்கு முன்னால சேர்ந்த சீனியர்ஸ் எல்லாம் சார் உங்களை வாட்ஸ்அப்ல நிறைய அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா டேட் வைஸா ஒரு இன்கம் அமௌண்ட் வாங்குறாங்க பாத்தீங்களா? அது போல நம்மளும் வாங்குறதுக்கு முடியும், எந்த ஒர்க்கும் கிடையாது. இதுல 1200 மட்டும்தான் இதுல நம்ம கட்டி மெம்பர் ஆகுறோம் நம்ம ஒவ்வொருத்தரும். ஒன்லி 1200 தான். வேற அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கூட இன் ஃபியூச்சர்ல கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த 1200 ருபீஸ் நீங்க மெம்பர் ஆனோம்னா உங்களை ஐடி நம்பர், பாஸ்வேர்டு எல்லாம் வந்த உடனே மறுநாளே செகண்ட் டே அடுத்த நெக்ஸ்ட் டேயே உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிருது. 20 ருபீஸ் வரும். அதுதான் இந்த சிஸ்டம். அதான் இந்த சிஸ்டம் பண்ணிருக்காங்க, அப்படி செஞ்சிருக்காங்க. இப்ப எங்களுக்கு எல்லாம் ஆமா நிறைய சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. வட இந்தியாவில நிறைய ஆல்ரெடி கான் நல்லா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 1.5 லட்சம் ஒரு ஆள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி 1.5 லட்சம். இப்ப சில கான்செப்ட் எல்லாம் இங்க செஞ்சிருப்பீங்க, மேட்சிங் ஆனா தான் பைசா வரும். ஒரு வாரம் கழிச்சு வரும், 10 நாள் கழிச்சு வரும், ஒரு மாசம் கழிச்சு வரும், அப்புறம் இடையில வராது இல்லையா? இதுல அந்த மாதிரி கிடையாது. நீங்க ஒரு 1000 ரூபாய் டச் பண்ணிட்டீங்க, உங்க இன்கம் ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டெய்லி 1000, 1100, 1500, 2000 இப்படிதான் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ 5000 ரூபாய் டச் பண்ணி, 10,000 ரூபாய் டச் பண்ணி, 20,000 டச் பண்ணி எந்த அமௌண்ட் வாங்குறோமோ அதுல இந்த பின்னோக்கி கீழே இறங்காது, மேல் நோக்கி தான் வளருமே தவிர இந்த இன்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தேதியும். இன்னைக்கு தேதி 17னா இன்னைக்கு நீங்க 10,000 வாங்கினா நாளைக்கு 11,000 வரும். 18ஆம் தேதி அடுத்த நாள் 19 வரும், அடுத்த நாள் 20 வரும். இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இந்த டாப்ல இருக்கக்கூடிய ஒரு அவர் இப்போ மோர் தேன் 1 lakh ஈஸி கெட்டிங் எவரி டே. அந்த மாதிரி நாங்கெல்லாம் இல்ல நோ ப்ராப்ளம். நாங்கெல்லாம் இப்ப ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணிருக்கோம். எனக்கு இப்ப இந்த பிளான சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க அந்த கொஸ்டின் கேளுங்க. சேர்ந்த உடனே மறுநாள் உங்களுக்கு அந்த கட்டுற காசு இருக்கு பாத்தீங்களா, 1200 ரூபா. வேலையே செய்யலைனாலும் 10 பேரு ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை 10 நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இன்ட்ரோடியூஸ் பண்ணாம சும்மா இருந்தாலுமே நமக்கு மறுநாளே நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிரும். 20 ரூபா வந்துருது மேடம். டெய்லி 20 ரூபா உங்க வேலெட்ல, மெயின் வேலெட்ல நீங்க பார்க்கலாம். டெய்லி ஏறிடும்.
சரி. அது ஒரு மாசம் உங்களுக்கு 32,600 வந்துருச்சுங்களா? அது வந்து அடுத்த ஒரு மாசம் போச்சுன்னா 2 மாசம் 60 நாள்ல 1,200 நம்ம கட்டின காசு வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஓகே. நீங்க 500 தாண்டின உடனே நீங்க டிஜிட்டல் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து ஒரு 60 நாள்ல 1,800 சேரும் பொழுது ஓகே உங்க ஐடி நம்பரை கம்பெனியே ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ரெனுவல் பண்ணிடுறாங்க. ஓகே. இது தொடர்ந்து உங்களுக்கு கண்டினியூஸா வர, இது நாட் ஸ்டாப், நான் ஸ்டாப். அது வந்து கொண்டே இருக்கும். இந்த 20 rupees will be continued automatically without any stoppage. ஆச்சுங்களா? ஓகே ஓகே. அடுத்து இது வந்து நம்ம கட்டுறோம் 1,200. ஆளுல ஒரு நபர் கூட இணைக்கவில்லை ஆனாலும் லேட் ஆகுதுன்னா இந்த காசு மறுநாளே ஸ்டார்ட் ஆகுது. இது நீங்க கண் கூட பார்க்கலாம். ஒண்ணு, நீங்க ஒரு 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறேன், உங்களுடைய கடமை அவ்வளவுதான். ஆமாங்களா? 10, ஆமா, ஒரு ஆள் மூலமா ₹1 வீதம். 10 பேர் மூலமா ₹10. இந்த ₹20 வர மாதிரி இந்த ₹10 டெய்லி வரும். சரி சரி. இது கண்டினியூஸா ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, கண்டினியூஸா வெல்கம். ஓகே. ஸ்டாப் இல்ல, நான் ஸ்டாப். நான் ஸ்டாப். அந்த 10 பேரும் ஆளுக்கு 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஆமா. அவங்க நிச்சயமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 11வது நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்பினா உங்களுக்கு டைரக்டா கொடுக்க முடியாது. அந்த கீழே சேர்ந்த நபரு கீழே யாருக்காவது நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப 10 100 ஆகும். டவுட் இல்ல 10 100 ஆகும் இல்லையா? ஆமா ஆமாங்க சார். 100 ஆகும் பொழுது அது செகண்ட் லெவல் மேடம். நீங்க டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல்ல வந்து 100 நபர்கள் வராங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு ரூபாய் வந்தது. இப்ப செகண்ட் லெவல் 100 பேருக்கு பர் ஹெட் ₹2 வருது. அப்ப 102 200 வருதா? ஓகே. ஆமா ஆமாங்க சார். 200 டெய்லி உங்களுக்கு வரும். அந்த ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெவல் காசு வரும், 20 வரும், எல்லாம் சேர்ந்து வரும். ஓகே. அப்ப செகண்ட் லெவல் வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் கட் ஆகாது, ஸ்டாப் ஆகாது. அந்த ₹20 கட் ஆகாது, ஸ்டாப் ஆகாது, எல்லாம் சேர்ந்து வரும்னு வச்சுக்கிறீங்களேன். ஆமாங்களா? அப்போ ஒரு மாசம் 30 நாள் வந்துச்சுன்னா 30 பெருக்கல் 200 6000 வந்துருச்சா? ஆமா ஆமாங்க சார். ஆமாம்மா. அடுத்து பாத்தீங்கன்னா 3வது லெவல்ல எத்தனை பேருமா சேருவாங்க? 100 பேரும் ஆளுக்கு 10 பேர் போட்டா 1000 பேர் வர்றாங்க இல்லையா? ஆமா ஆமாங்க சார். 1000 பேர்ல ஒரு ஆளுக்கு ₹3 வீதம். 1000 பெருக்கல் ₹300 வச்சோம்னா ₹3000 பர் டே. ஆமா ஆமா. 30 நாளைக்கு 90,000 கிடைக்குது மேம். சரி. இது 3வது நாள். ஆமா ஆமாங்க சார். 90,000 வந்துருச்சுன்னா அதுக்கு மேல 1 லட்சம் 1.5 லட்சம்னா இன்க்ரீஸ் ஆகி அப்படிதான் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. எவரிடே வருது. ஒவ்வொரு தேதியா நீங்க பாக்கலாம். சாட்டர்டே சண்டே உள்பட வருது. ஓகே ஓகே. அடுத்து மொத்தமே 7 லெவல் தான் மேடம் இருக்குதுல. ஓகே. 4வது லெவல் எத்தனை பேர் சேருவாங்க? 1000 பெருக்கள் 10,000 பேர் வருவாங்க. 10,000 பேர் வருவாங்க. என்ன சார் அப்படி தானே? கரெக்டான சொல்றது. 10,000 பேர் வராங்க. அப்போ 3வது லெவல்ல ₹3 வந்தது மாதிரி 4வது லெவல்ல சேர்ற ஒவ்வொரு நபர் மூலமா ₹4 வரும் மேடம். ஓகே. 4,000. அப்ப டோட்டலா 12 லட்சம் ஒரு மாசம் வருது. ஆமா ஆமா சார். இப்போ நம்ம 1,200 கொடுத்து மெம்பர் ஆயிடுறோம். அப்ப நம்ம வந்து வேற ரெஃபர் பண்ணுமா? அந்த 10 பேரை ரெஃபர் பண்ணாதான் வருமா இல்ல வர? 10 நபர்களை கொடுங்க. 10 நபரை கொடுத்தா தானே ஒரு நபர் வந்தாலுமே ₹1 உங்களுக்கு வந்துடும், ஸ்டார்ட் ஆயிரும். அதுதான். ஓகே. இப்ப நான் சேர்ந்துட்டா அப்ப நான் 10 people ரெஃபர் பண்ணணும். ஆமா. 10 ஒரே நாள்ல இல்ல மேடம். ஒரு நபரை நீங்க கொடுத்தாலும் கூட 10 நபர்ல நீங்க கொடுக்கணுங்கிறது அது ஈஸியா கொடுத்துருவீங்க. ஒரே நாள்ல கொடுங்க. பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் இருக்காங்க மேடம். பெங்களூர்ல ஓகே. உங்களுக்கு நான் ஒரு லைன் கொடுத்துருவேன். ஒரு லைன்னா ஒரு 2-3 குடி நான் கொடுப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா மேடம்? ஆமா. ஆட்டோமே கொடுத்துருவேன். ஏன்னா இப்ப பெங்களூர்ல நிறைய இருக்காங்க. எனக்கு ஃப்ரெண்டுங்களும் நிறைய இருக்காங்க மேடம். ஓகே ஓகே சார். நல்ல ஐடியா தான் இருக்கு. எனக்கு தேவை 10 பேர் தான் மேடம். எனக்கு 12,000 பேர் இருக்காங்க மேடம். எனக்கு தேவை 10 பேர் தானே.
ஆமா 10 பேருக்கு கீழே தானே கொடுக்க முடியும். கீழே எங்க வேக்கன்ட் இருக்கோ அங்கேதான் அங்கதான் போய் ஃபில் அப் பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு நான் டீம் கொண்டு போயிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு டீம் இருக்கு. ஆமாங்களா? நல்ல ஐடியா இருக்கு. எங்க ஆபீஸ்ல கூட இருக்காங்க. அதான் நான் சொல்றேன், ஈஸியா இருக்கு மேடம். கான்செப்ட் ஈஸி மேடம், அமௌண்ட் கம்மி. அதாவது மேடம் உங்க பேரு தெரிஞ்சுக்கலாம் மேடம்? உங்க பேர் என்ன மேடம்? அஸ்வினி. அஸ்வினி சார். அஸ்வினிமா, நீங்க என்ன சொல்றேன், ஒரு நபரை நீங்க ஸ்பான்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கிறீங்க. சரி. மறுநாளே உங்களுக்கு 1 ரூபி வெல்கம். 2 நபரை ஸ்பான்சர் பண்ணீங்க, அடுத்த நாள்ல 2 ரூபா வரும். ஒவ்வொரு நபர் ஒரே நாள்ல 10 பீப்புள்ஸ் கொண்டு வந்து புத்தகம் பண்ணணுங்கிறது இல்ல. சரி சரி, போக 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 1 வீக்கே டைம் எடுத்துக்கிறேங்க. ஒரு 10 நாளே டைம் எடுத்துக்கிறேங்க. 10 பேர் உங்களுக்கு வந்துருவாங்க. உங்க செல்போனுக்குள்ள அத்தனை முகங்கள் இருக்கு, உண்டா இல்லையா? அதுல அது எத்தனை பேர் இருப்பாங்க? ஜோக்கா சொல்றேன், ஒரு 10 பேர் உங்களுக்கு விருப்பமானவர்கள் நிச்சயமா கிடைக்காம போகாது. ஓகே, அந்த ஒரு பேப்பர்ல இதுக்குன்னு ஒரு 80 வகை நோட் வாங்கி, ப்ளீஸ் ரைட் த நேம் லிஸ்ட் ஃபர்ஸ்ட். யாருக்கு சொல்லலாம், யாரு இது சூட்டபிள் பர்சன், யாரு வி ஷுட் செலக்ட் சச் a kind of people. கரெக்ட்? அப்படி ஒரு செலக்ஷன் பண்ணிட்டு அந்த நபர்கள் ஒன் பை ஒன்னா நீங்க கொடுங்க. ஒரு ஆள் சேர்த்தோடனே 1 ரூபி வருது, 2 பேர் சேர்த்தோடனே 2 ரூபா ஸ்டார்ட் ஆயிருது, 3 பேர் சேர்த்து 3 ரூபா ஸ்டார்ட் ஆயிருது. இப்படி 10 பேர் சேர்த்தா 10 ரூபா டெய்லி வந்துடும். ஏற்கனவே உள்ள 20 ருபீஸோட இதுவும் சேர்ந்து வரும் மேடம். 10 நபர்களா விஷயம் தெரிஞ்சுதான் சேர்றாங்க. அவங்க நீங்க சேர்த்தது மாதிரி ஒவ்வொருத்தரும் 10 பேர் சேர்ப்பாங்களா இல்லையா? அது உங்களுக்கு செகண்ட் லெவல். ரெண்டாவது வரிசையில நிப்பாங்க அவங்க, அந்த 100 பேரும். ஒரு ஆள் மூலமா 2 ரூபா உங்களுக்கு. அவங்களுக்கு ஒத்தரா வரும், இது உங்களுக்கு 2 ரூபா வரும். நல்ல ஐடியா தான் இருக்கு. நான் சொன்ன சார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதான் நானே கேட்டேன் என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னாரு. ஓகே, எனக்கு புரிஞ்சுது. நான் ஜாயின் ஆகிறேன் சார். ஓகேங்களா? கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அதாவது திஸ் இஸ் தி சான்ஸ் இஸ் கமிங் ஃப்ரம் காட்னு நினைங்க. நாங்கெல்லாம் ஒரு மனிதர்கள் ஒரு கருவியா செயல்படுறோம், அவ்வளவுதான். இவ்வளவு தூரத்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒருத்தரும் பேசுறோம்னாக்க அது கடவுள் செயல். நம்புங்க, முழு நம்பிக்கையோட வாங்க. உங்களுக்கு கடவுள் இந்த பிசினஸ் மூலமா பெரிய அபரிதமான ஒரு இன்கம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஒரு 1200 ருபீஸ் மட்டும் தான் we are going to spend. That's all. அதுவும் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா, மறுநாள் இருந்து வந்துருது. ஓகே, எந்த டவுட் இருந்தாலும் எனி டைம் ப்ளீஸ் கால் சார் கேளுங்கம்மா.